பிடிபிடிஎன் கல்வி கடனை செலுத்தாமல் இருப்பவர்களில் நல்ல சம்பளம் பெறுபவர்கள் அல்லது வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் மீது மட்டுமே வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்படும் என்று மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை அனைவருக்கும் பொருந்தும் விதிமுறை அல்ல. மாறாக படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடி வருபவர்கள், வேலை இல்லாதவர்கள் மற்றும் குறைந்த நடுத்தர வருமானம் உள்ளவர்கள் மீது இந்த தடை விதிக்கப்படாது என்று உயர்கல்வி துணை அமைச்சர் ஆடாம் அட்லி அப்துல் ஹலீம் கூறினார். மேலும் பிடிபிடிஎன் கடன் பெற்றவர்களுக்கு உதவ அரசு பல தளர்வுகளையும் வழங்கி வருகிறது. படிப்பு முடித்த பின் கடனை திருப்பிச் செலுத்த 12 மாத அவகாசம் வழங்கப்படுகிறது. வேலை இல்லாதவர்கள் 2 ஆண்டுகள் வரை கட்டணத்தை செலுத்தாமல் இருக்கலாம் என்றும், தவணை செலுத்த முடியாதவர்கள் 60 வயது வரை கடன் கட்டணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மேல் படிப்பு தொடர்வோருக்கும் கட்டண தெளிவைப்பு வழங்கப்படுகிறது. இதுவரை 77.5 பில்லியன் ரிங்கிட் அளவிலான பிடிபிடிஎன் நிதி வழங்கப்பட்டு 42.6 லட்சம் மாணவர்கள் பயன் பெற்றுள்ளனர். இதேபோல் இகாசே கல்வி உதவித்தொகை பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை 10,000ஆக உயர்த்தப்படுவதோடு அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் 3,000 மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இலவச கல்வியும் வழங்கப்பட உள்ளது. இதற்கிடையில் மாரான் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் அப்துல் முத்தாலிப் வேலை கிடைக்காத நிலையில் பிடிபிடிஎன் கடனை செலுத்த முடியாமல் வெளிநாட்டு பயண தடையை சந்திக்கும் பட்டதாரிகளுக்கும் போதிய நிதி இல்லாத குறைந்த வருமானத்தை கொண்ட மாணவர்களுக்கும் அரசு என்ன உதவி செய்கிறது என்ற கேள்வியை எழுப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.